ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் ஓட்ஸ் யூஸ் பண்ணி ஃபேஷியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஷியலுக்கு 4 ஸ்டெப் இருக்க போது. ஓட்ஸோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா எல்லாருக்குமே இது சூட் ஆகும். சம்மர் டைமில் நல்லாவே சூட் ஆகும். ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ், க்ளோயிங் அண்ட் ஹைட்ரேஷன் கொடுக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸ்டெப் 1 கிளென்சர். பவுலில் ஓட்ஸை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுடர்லேருந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிளென்சரை ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. எக்ஸசிவ் ஆயில் அண்ட் டர்ட் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டெப் 2 ஸ்க்ரப். பவுலில் 1 ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஆரஞ்ச் பீல் பவுடர் வீட்டில் ரெடி பண்ணது சேர்த்துக்கிறேன். இதில் விட்டமின் சி இருக்குது. ஸ்கின்ல இருக்க டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும். நல்லா எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி கொடுக்கும். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். ஸ்க்ரப்பை ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. ஜென்டலாக எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணும். டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் ஆனாலே ஸ்கின் நல்லா பிரைட்டாக, சாஃப்டாக, ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்டெப் 3 மசாஜ். பவுலில் 1/2 ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இந்த மசாஜில் உங்கள் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் அப்பர் டைரெக்ஷனில் மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ண வேண்டாம். மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஃபேஸ் நல்லா பிரைட்டாக, க்ளோயிங்காக, யங்காக இருக்கும். ஸ்டெப் 4 மாஸ்க். பவுலில் 1 ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஃபார் பிரைட்னஸ்க்காக நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அரிசி மாவு நல்லா செட் ஆகும், ஒரு கடலை மாவு செட் ஆகும்னா உங்களுக்கு எது செட் ஆகுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். மாஸ்க்கு ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் கொடுக்கும். நீங்கள் ஃபேஷியல் இல்லாமல் மாஸ்க் மட்டும் கூட ட்ரை பண்ணலாம். மாஸ்க்கை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷனும் ரிமூவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஃபேஷியல், அதுவும் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.